மாறாது கலியரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா. ஓடி வாடா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஐயா என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த தெற்கு கொடிக்கால் வட்டியில உள்ள கருப்பச்சி அம்மனையும் உன் தங்கச்சி முத்து மாரியும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா, எந்த குதிரையில இன்னைக்கு கலிஜரி எல்லைய விட்டு வர போற முனியாண்டி ஆடாத ஜாமியம் என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சருவா கருப்பு அடா ஆளுயர விச்சருவா நாட்டுல அசையாதுடா கீநாட்டு என் கருப்பு வெள்ளி பொடியருவா. ஓடி வாடா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நிரணி மேமாற்று புத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டியாய் மேலமட கம்மாயா அந்த கலங்கு பொட்டலதாய் என் பாண்டி முனிக்கு விளையாட்டு மைதானாய் பாண்டி முனியா தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி இந்த மக்களை காத்தனி தாமதிச்சட கருப்பாயுரணி. ஓடி வாடா. அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த தெற்கு கொடிக்கால் வட்டியில உள்ள இந்த மக்களை காக்க கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி ஒத்த காலு சப்பானியா சப்பானியே அவனுக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா நீ வளர்த்த யுத்தி மராய். ஓடி வாடா. கருப்பு கூட வாடா. காளிமுனி ஐயா கூட வாடா. ரெடி சார்? ஓகே ரெடி. நல்ல வாலி வைக்கப்பா. டைரக்டர் சார் சென்டர் வைக்க சார்பு கையில் வேணும். செல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லுமியா சல்லுமியா கண்ணோ கார போடி உங்கமோ கெளுத்தி மீனு மனமோ ஜன்னார் துண்ணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சமா பாலுடா. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரை கவச்சமா பாலுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ பொண்ணே நீ ரொம்ப சில்பான்ஸ். அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு புது கதைய சொல்லும். சல்லுமியா சல்லுமியா
சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கடி பாடும் மச்சக்கனி கொக்கு பத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கடி பாடும் மச்சக்கனி கொக்கு பத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா என்ன பாட்டு சாம்பளம் சின்ன சின்ன ஹலோ அண்ணே பேஸ்ல இருக்கு கொஞ்சம் கெயின் ஷார்ப்பு பேஸ ஃபுல்லா எடுத்து ஷார்ப் கெயின் மட்டும் வைக்கணும் ஹலோ சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் bro
வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தாருங்க ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அவ்வளவுதான் மழை காலம் 2 வரி தான் பாடுவேன் ஆமாண்ணே இடியப்பம்ட்டேன் என்னப்பா யூடியூப் சேனல்ல வேற என்ன மாட்டா என்ன சேனலு நம்ம விராலிமலை சொந்தங்கள் அருமையை குண்டியை திருப்பி காட்டினான் பாடுறான் இவன் தான்டா தமிழன் டிஷர்ட்ல பாருன்னு சொல்லவனே அண்ணன் இல்லையாப்பா அண்ணனுக்கு எதடா காட்ட நல்ல வேலை முண்டமா காட்டாம போனான்டா பூரா என் தம்பியதேன் எங்க அன்னைங்கதேன் வெளியூர்லேருந்து வருகிற என் உறவுகளே உங்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த எம்கேஆர் கைமாறு செய்ய முடியாது ஒன்னே ஒன்று செய்யலாம் உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன் அவ்வளவு நன்றி 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 பூரா தமிழ்நாடா ஒரிசாவாடா உங்கள் கூட பிறந்தவன் நான் சொல்லும் போது ஒரு உள்ளையும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே மை செட்டு சூப்பர்ப்பா அருமையான மை செட் தொகை ஏற்றி பேசியிருப்பியா மை செட்டில் மட்டும் 300 பேர் இருக்கல எப்படி அனுப்பலாம் கட்டுப்படி ஆகும் இந்த இவன் ஒருத்தன் கப்புளிங்க அலைவேன் போலையே மாய புலந்து முறானடா மாடு புடி மாடு ஹலோ கொஞ்சம் எக்க வயசுங்க எக்க வச்சு இன்னும் வச்சு ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா வரும்னே ஆமாம் எங்கே துடியா இருக்கா அங்கேயே வரேன் எல்லா இடத்துலையும் வரக்கூடாது அது எல்லா இடத்துல வருதுன்னா டாஜ்மார் கடையில் வர்றான் தண்ணியை போட்டு மூசுன்னு அழுவாங்க இல்லைன்னா காலை பிடிச்சி சூம்பிட்டு தெரிவாங்க ஹலோ ஹலோ சார் பொண்ணு கொஞ்சம் ஹலோ வாழ சுருட்டது எங்க கருப்பே மாடு வலதுவும் பச்சாக்கிது பாடா இடுப்ப முறுக்கு முடா எங்க தெற்கு கொடிக்கால் வட்டி சாமி மாடு இடதுவும் பச்சாக்கி முடா அப்ப தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுமுடா கருப்பே ஆடி வந்தான்னா கருப்பே ஆடி வந்தான்னா அரி கோய்ந்தா சொல்லணும் கருப்பே விளமடுத்து வந்தான்னா கட்ட வண்டி சாயுமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு வளர்த்து மாடு விழுகுமுடா கருப்பு இந்த கூட்டத்தில என் கருப்பு எந்த குதிரைடா எந்த குதிரைகளை நீ வர போற ஓடி வர அன்னை இல்லாத எங்க அண்ணன் 18ஆம் படியே இல்லாத நாட்டுல நாங்க இருக்க மாட்டோம் என்று சொல்லி அக்கா தங்கச்சி 6 பேரும் நீங்க கங்கையில தலைமொழிகி காவேரியில சிக்கோணத்தி அன்னை தந்தைதான் வணங்கியே அன்னை தந்தைதான் வணங்கி அன்னை தந்தைதான் வணங்கியே தெற்கு கொடிக்கால் வட்டி அருமையில என் சபை வணங்கி ரோசா சாமிக்கு இருக்கா லோகம் அங்கே போய் கிடக்கு யார கருப்பு மக்களாண்டா உன்னைய பார்த்து பயப்படான்னு என் கருப்பே எதுக்கு பயந்து நிற்கிறான்னு தெரியலடா எந்திரா ஆளு இரவி தருவா கருப்பு எங்கடா இருக்கு வாடா ஓடி வாடா உங்களுக்கு அழுகிறவி தருவா அதையாதுடா கருப்பே புடியருவா அவன் அருவா அழகி நிற்குதுடா இந்த ஊருல ஆளு இரவி தருவா
ஓடி வா கருப்பு அருவா துணி ஏறிச்சாடா தூங்கிட்டியா வாடா ஓடி வா திதகர பொன்னாக்கு உனக்கு காலியத்தான் மாறியத்தான் உங்க அண்ணன் சின்ன வயசுல செஞ்சு கொடுத்த பணமோல கிறுக்கு போட்டி எங்க அத்தா இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பத்திரி மேல குடியிருக்க ஓடி வாமா காளியம்மா எந்திரிச்சு ஆடி வா தாயி வா தாயி சொத்த கேட்கல இந்த ஊரு ஆதி கிழமை சொத்த கேட்கல பணத்தை கேட்கல என் மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுத்தா தலை புள்ள பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு வலது கை கொடுத்தானா ஓடி வா தாயி நீ மனம் இறங்கி ஆடி வா தாயி வா தாயி மலையாள நாட்டில தாய் அங்க பேரு சொன்ன பிள்ளை இல்லடா அடுப்பு உன்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல நீ ரோதக்கர தங்க முடா என் கருப்பே முடிமோக்குல கோவக்காரன்டா மலையாள நாட்டிலே வாடா ஓடி வாடா கருப்பு வா நாயம் மங்குமா நாட்டில நாயம் மங்குமாடா நீ ஆடுன கச்சையில சாயம் போகுமாடா ஆடி வாடா கருப்பு ஓட்டிட்டாங்க நீலானே மலையாள ஆட்டோல வச்சு வளர்க்க முடியாதா வாடா துள்ளி வா கட்டச்சாட்ட தோளில் ஓட்டி உனக்கு கக்கத்துல தீபத்தை ஏத்தினாரு எங்க பாட்டன் சித்திர மாசத்துல திரியெடுத்து விளையாண்டட அண்ணன் வந்து நேரமாச்சு தங்கச்சிய காணா முன்ன தேராண்டா அண்ணன் வந்துட்டியா நான் வளர்த்த தங்கச்சிய காணா முன்னே உனக்கு காளியத்தான் மாறியத்தான் தொட்டிச்சு ராக்காயின்னு பேரு வச்சாண்டா உட்கார்ந்துட காளியம்மா உன் புள்ள குப்புற எந்திரிச்சு வா தாயி காளியம்மா எந்திரிச்சு வாமா அஞ்சு ஜட பறச்சி வர குருபச்சி அம்மா என் குருபச்சி அம்மாவை காணாமுடா அவர் ரோசக்காரிடா அவ அண்ணனை பார்த்து பொறுக்க மாட்டானா அஞ்சு சரபராசி வர ஏன் தாயி உனக்கு
ஆடி வா. மேல மடக்கம்மா வேணா எனக்கு படுக்கிறதுக்கு இடம் உள்ளவு. மேல மடக்கம்மா எனக்கு வேணாம் புள்ளே. தங்கியிருந்த வட்டாயுரணி இன்னைக்கு இருக்க இடம் கருப்பாயுரணி. ஏழை பாண்டே ஒரு காலம் உண்டி ஒத்த காலு சப்பானியா உனக்கு ஒரு காலம் உண்டியடா. ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலம் உண்டியப்பு. இந்த விராலி மலை ஏரியாவுல ரொம்ப நாளாச்சுல என் நொண்டி பயண நான் பார்த்து. ஓடி வர சப்பானியே. ஒரு தரண்டிருச்சு உள்ள பாட்ட மாறுகள் ஆண்டஜாமி. இந்த ஊர்ல ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. ஒத்துமையாயிருச்சு. இங்க எல்லா சாமியும் வந்து ஒண்ணு ஓடிருச்சு. நாடு திரண்டிருச்சு மாமா. நாடு திரண்டிருச்சு மாமா. நாடு திரண்டிருச்சு மாமா. இந்த சாமி ஊரா வீரம் குறையலடா. இந்த சாமி ஊரா புள்ளா போய சாமிடா. எல்லோ 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 மாமா எல்லோ. அருப்பு என்னைக்கு நாமல கூட வாடா காளிமுனி ஐயா. கடைசி வரைக்கும் கூட வந்து அந்த மக்களை காப்பாற்றணும். எக்கோ குறப்பா செங்குறிச்சி செங்குறிச்சி ஜல்லிக்கட்டு பேரவை கோபி தினேஷ் சார்பாக எம்கேஆர் அவர்களை வாழ்த்துகிறோம். நன்றி என் அன்பு உறவுகளே. பழனி பிரதர்ஸ் மற்றும் செங்குறிச்சி ஜல்லிக்கட்டு பேரவை கோபி தினேஷ் பழனி பிரதர்ஸ் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வா வா காப்பாத்தாரே. மாலையை போட்டு அத்து விட்டு பாரு. நின்றா நின்றுக்க. சரி போதும் போதும் போ. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் மாலை பெருசா செஞ்சுட்டு வர வேண்டியதானே. என்ன ஏப்பா போட்டு கருது வண்டி மாதிரி இருக்கிற பழனி அண்ணே. அண்ணே வா செங்குறிச்சி பழனி அண்ணே வானே. அண்ணே வானே நல்லா இருப்ப. மேடைக்கு வானே. எங்க அண்ணே வா. என் தம்பி எங்க அண்ணெல்லாம் வாங்க. போதும் போ. அப்போ உங்க அன்பு இருந்தா போதுமியா ஐயா. நீங்க நல்லா இருக்கணும்யா. என் தம்பியை நீங்க எல்லாரும் நல்லா இருங்கய்யா. காளிமுனி எப்பயும் காப்பாத்தாரு. ஒரு உள்ள 100 ரூபா கொடுக்கலையாடா. 100 ரூபா கொடுத்தா ஏழை வேலைக்கு செய்யலாம். அந்த மாலையை நான் என்ன செய்வேன்? இது வேற வாக்கிங் போற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. பழனி அண்ணன் சார்பாக 501. செங்குறிச்சி பழனி அண்ணன் சார்பாக ரொம்ப நன்றி. தங்கம் சாமி இருக்கு. வெள்ளி செவ்வா கஷ்டப்படுற ஏழை வாழைக்கு விபூதி எள்ளி கொடு. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பேனா விழுந்துருச்சுப்பா. நான் குனிஞ்சி எடுக்க முடியாது. பாப்பா தம்பி இந்த டவுசரை கழட்டலையடா 7 வருஷமா. ஏன் தம்பி அவன் எப்படி தெரியானே. விழா கமிட்டி மேடைக்கு வாங்க. வெங்கடேஸ்வரா பைனான்ஸ் பல்லடம்
குமரேசன் அண்ணன் சார்பாக 1001 நன்றி. ஹலோ நன்றி அண்ணே. ஹலோ, இனிமே யாரும் மேடைக்கு வந்து நன்கொடை கொடுக்க வேண்டாம். கீழே விழா கமிட்டியா இருக்குது, விழா கமிட்டியில கொடுத்துருக்க. மேடைக்கு வந்து யாரும் எந்த இடத்திலும் கொடுக்க வேண்டாம். எல்லாரும் போங்க, கொட்டையை கூட பிரிச்சுட்டு போங்க எல்லாரும். தம்பி நீ தான் பொறுப்பா இருப்ப, நீ இங்கே எதுக்குடா நிக்கிற? அங்கே போடா, உள்ள போய் கப்பலிங்க நோங்குடா, போடா. இன்னொரு பொண்டாட்டியை கட்டிட்டேங்கடா, போடா. இதை பூரா பிறகு பங்காளி. பெரிய மணப்பட்டி கருப்பசாமி ஆடியோஸ் ஆபரேட்டர் என் அன்பு உறவு நாகராஜ் சார்பாக 101 நியூஸ் பேப்பரா பேர் அன்பு ஏல எங்கன ஒரு ஆள் ஜாமி அண்ணார் எங்கடா? அது ஜாமி கிடையாது, அந்த ஆள் வெல்டிங் வைக்கிற ஆள்றா. எந்த ஊர்ல ஜாமி வந்து கம்மியை போட்டு இழுத்து வளைச்சிச்சு? அது ஜாமியே கிடையாது. கேமரா என்ன ஜாமி வருது? நோத்தாவோட ஜாமி இல்ல. ஜாமி வந்து நின்ற இடத்துல மக்களை பார்த்து குறி சொல்றதாண்டா ஜாமி. வந்துகிட்டு தட்டிய பிக்கிறதும் சாம்பார் வழியை தூக்கி எறிகிறதும் கம்பியை நெளிக்கிறது ஜாமியா? அது ஜாமி கிடையாது, அது சர்க்கஸ்ரா. நான் பார்க்காத ஜாமியா, நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. சாமி முகத்துல எப்படி தெரியுமா? இவன் யார்? என்னடா இவன் முனிவோட்ட மாதிரி நடந்துகிட்டே இருக்கானே என் தம்பி. அருமை, சின்னாலா பெரியாளா, உண்மையிலே சூப்பர் கிராமம்யா. தெற்கு கொடிக்கால் பட்டி, அருமுதமான அமைப்பு. மழை வேஞ்சாலும் தகரச்சிட்டு, எங்களுக்கு தகரச்சிட்டு. இந்த தகரச்சிட்டு போட்டது யாருப்பா? மழை இப்படி அடிச்சிச்சுன்னா எங்கடா போவோம் நாங்க? புலந்தாப்பிள்ளையாரா ஓடுவாங்க தகரச்சிட்டு. ஒரு வீடு மாதிரி நிறைங்க. இவன் பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என் தம்பி சூப்பரா தம்பி, கேமரா வச்சு வெதர் வெதர்லாம் இருறான், அடிச்சு விடுறான். பேர் அன்பு கொண்ட என்ன இந்த வெதர்னா கொட்டையானே, அவனை சூம்பிட்டு பாரு. ஐயா, பேர் அன்பு கொண்ட உயிருக்கு உயிரா பழகக்கூடிய என் உடம்பிறப்புகளே, ஆபத்தென்று வந்தால் தன் உயிரை விட்டு பிறர் உயிரை காப்பாற்றக்கூடிய தமிழ் உறவுகளே, கை தட்டலாம் என் சிங்கங்களா. உங்க மூத்திரத்தை குடிச்சாலும் 4 பேருக்கு புத்தி வராது. உப்பு கைக்கும்னு மண்டபலம் சேர்த்துக்குருவோம். பூரா என் தம்பி அன்னை மூத்திரம் குடிச்சானடா. பூரா அறிவு சார்ந்த பிள்ளைகடா, லேஜான ஆளுட்டு பிள்ளைகளாடா. பூரா பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருக்கு மண்ணில். நம்மளை நடிக்க வச்சு காசு சம்பாதிக்க விடுது. அதுங்க ஏதோ 10 ஏழையை காப்பாற்றுறதுக்காக நல்லா இருக்கும்னு நினைக்குது. இவன் என்னைக்காவது சிரிக்கிறானடா, அப்படியே இருக்கானடா பஸ் ஸ்டாண்டில் செயின் அக்கறை மாதிரியே. அப்படியே ஆண்களை பூரா நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பேன். ஆண்கள் பூராமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாதான், அவ்வளோதான். கைதட்டு 4 ஊரா விஜயகாந்த் ஐயா தானே. ஓஜியில் கணேஷ் போல கிட்ட கொடுத்தா, கணேஷ் போல கேட்டா கொடுத்துருவியா? 1008 நோத்தாங்கம்மான்னு வை வாங்க ஓஜியில் கொடுத்து போட்டு. என்னது இருந்தாலும் ஐயா ஐயா ஐயா, இந்த பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை அதிகமாக நடத்தக்கூடிய பகுதி விராலிமலை பகுதி. இங்க இருக்கக்கூடிய வீர தமிழச்சிகள் குனிஞ்சு குனிஞ்சு ஓடுறாங்கடா. என்னமோ இந்த கிரிக்கெட்ல போர் போன பந்தை எடுத்துட்டு வருவாங்க வரு, அவன் எப்படித்தான் குனிஞ்சு குனிஞ்சு ஓடிட்டே இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பூரா நான் வீர தமிழச்சியாகவும் எத்தனை ஏழைவாளையை காப்பாத்தின அன்னை திரசாவா நினைச்சு உங்களை வணங்குறேன். அத்தான் ஆம்பளை கைதட்டுற அளவுக்கு பொம்பளை தட்ட மாட்டியே. தட்ட மாட்ட எப்படி தட்டுவ? விராலிமலை இருக்க நகைக்கடை அதிபர் மக தட்ட மாட்ட. அதனால தானே தண்ணியை போட்டு கணேஜி போயில போட்டுக்கிட்டு புழக்க போடுறாங்க. ஏல எங்கன முனி ஓட்ட இருக்காடா, என்னடா அது? பேசாம அவனை முள்ள வட்டி அடங்கலே. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்களா? அப்போ எங்கன்னு உட்காந்துருப்பிய நண்பர்களா? ஊருக்குள்ள ஒற்றுமையா இருக்கீங்களா? இல்ல இல்ல, பூரா செய்வன தான்டா. செய்வன காசு விட்டு பொம்பளைய உரம் சேர்ந்துக்கிட்டு மாஜானியம்மன் கோயில போய் முளகார மாமியாவை மருமக காலி பண்ணது. கிரிச்சு கிரிச்சா அரைச்சு மருமகளை மாமியா காலி பண்ணது. கரைச்சு பிடிச்சான்னு அரைச்சு அப்பி காந்தி. இவர் எதுக்குடா கிட்ட வந்தாரு? அடுத்த சாமியால போய் பலகாய தூக்கி எறி, சீக்கிரம் எரிஞ்சுன்னா காலாத்துல காசை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவேன். அம்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம். அன்பா நாடகத்தை பார்த்தா மட்டும் போதும். ஆளுக்கு பிரச்சனை பண்ணாதிய. இந்த நாடகம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா என் தம்பிய, எங்க அன்னைங்கெல்லாம். ரொம்ப நன்றி.
இங்கிலீஷ் யாரா இங்கிலீஷில் எழுதுன்னு வாங்கினது? அண்ணே டிரைவர் குரூப்ஸ் தில்லானா கலிமங்கலம் டிரைவர் குரூப் சார்பாக 101. நன்றி நன்றி. அன்பளிப்பு கொடுத்தா விழா கமிட்டி. ஆமா, அன்பளிப்பு கொடுக்குற ஆளு விழா கமிட்டியிட கொடுங்க. விழா கமிட்டி கொடுத்தா நாங்க வாங்குறோம். 2 லட்சம் காசு போச்சுன்னா அங்கே போய் என்ன பண்ற? 2 லட்சம் காசு போச்சுன்னா அந்த டான்ஸை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணு. நான் என்ன செய்ய? ஏல என்ன இடியப்பன் நீ சொல்ற, நான் எப்படா நாடகத்தை விடிய ஓப்பம்னு புலம்பிட்டு இருக்கேன் உங்க அண்ணன். ஆனா உள்ளூர் ஆளுக ஊரம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. ஏன் கம்புக்கூட்டில் பருவா தூக்கலாம் கிரிச்சா? நானும் உள்ளூர் தான். வெளியூர் எங்க அண்ணன் தேமையில கை தூக்கு. ஐயா 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 பாத்தியா, எம்புட்டு கோமியம் இருந்துச்சுன்னா கம்மாய கரைஞ்சிருமடா. ஆனா வெளியூர்ல இருந்து நாடகம் பார்க்க வர்றது அவ்வளோ எளிதல்ல. ஒவ்வொரு ஆளும் நாடகம் பார்க்க வரும்போது சும்மா வந்த ஏய் வண்டிக்கு பெட்ரோலு உனக்கு பெட்ரோலு இதுல கூட்டிட்டு வரையான் பாரு ஓசி வண்டிக்காரன். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும்டா. புரட்டா முட்டை புரட்டா தான் ஜலுப்புனாங்க. அந்த மாடு புடி மாடு சூப்பர் 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 அந்த 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 ஓசி வண்டியில் வந்தாலும் கைதுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுப்பா. கடை வாங்கியாவது சொந்த வண்டி வாங்கு. ஓசி வண்டியில் வந்தா அந்த ஆளு நீர் கட்டு பிடிச்சிட்டு பொழுதன்னைக்கு ஒண்ணுக்கு இருக்க இறங்குவார். ஆன்ஸ் கேட்குறாங்களா? உருட்டி கொஞ்சம் மிளகாத்தூளை வச்சு விதில் வச்சு விடு. கெட்ட வழக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த வழக்கம் இல்லை என்று சொல்லுவார்கள் இறைவனுக்கு சமம். அப்படி எந்த வழக்கம் இல்லாதவன் கப்ளிங் விஷயத்திலே வெறி எச்சிக்கலை பயலா இருப்பான். இந்த பூரா அஞ்சவாறு எங்கெங்கே ஆள் இருக்குடா. கல்யாணம் என்பது என்ன? சொட்டு மருந்து ஊத்துவது எனப்படும். எனக்கு எப்படியாவது கண்டென்ட் கிடைச்சிடும். பூரா என் தம்பி அங்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? ஷூ அவனுக்கு ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பொண்ணு வாக்குவா. ஏற்கனவே இருக்கிறது எங்கே ஒட்டி விட, கேரளாவில் ஒட்டி விடவா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் மயம் அந்தந்தண்டியா இருக்கான். இவர் எங்கேன்னு கல்யாணம் பண்ணாத ஆளுகள்லாம் சீக்கிரம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா. இவன் அனுத்துறான்டா. இவன் தொங்காஸ். ஏன் நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேப்பா. ஏதாவது சொன்னால் அதை வைரல் பண்ணி விட்டுறியே. தொங்காச்சு கப்பலிங்கெல்லாம் பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார்ட்ட கேட்டிருக்கேன் ஒரு பையன், ஏன் சார் தொங்காச்சுன்னா என்ன, கப்ளிங் வாட்ச்னா என்ன சார்? அவர் சட்டியை கழட்டிட்டு வெளியே போயிட்டார். பள்ளிக்கூடம் என்பது என்ன? சட்டியை கழட்டிட்டு வெளில ஓடுறது. அதுலடா பறைத்தினி பயமேனே. பள்ளிக்கூடம் என்றால் என்ன? அப்படி சொல். படிக்க போகணும், சொருதிங்க போகணும், ஏலம் கேட்கறவ கேட்கலாம், பிள்ளைகளை பார்க்க போகணும். இவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு வேற்றி விடு. பள்ளிக்கூடம் 3வது படிக்கிற பிள்ளையை பார்த்து என்னடா பண்ணப்பட? நம்ம சொந்தங்கள் விளையாடிமலை யூடியூப் சேனல் என் தம்பி அருமையாக கொஸ்டின் பண்ணுறேன். பள்ளிக்கூடம் போகும்போது பிகரை பார்க்கணுமா? காலேஜ் படிக்கிற ஆளுகள்லாம் ஏழை என்ன ஜைட் அடிக்கிற? அங்கே பிள்ளை இருந்தா தானே. நல்ல பிள்ளைய நல்ல வய பிடிச்சிக்கிறேன். ஒன்று அமையாதவன் பார்த்தா எத்து பல்லும். அந்த பிள்ளை போனோடனே சுமிதா ஐ லவ் யூ சொல்லுங்க கிளம்பா. கை காலெல்லாம் வெட்டி டயர்கள்லாம் தெரிச்சு வினோத் அதை நான் தான் சொன்னேன். இது நடந்த உண்மை. யானை கதை சொல்றேன், அமைதியா இருந்தா எல்லா கதையும் சொல்றேன். லவ்வரு ஒரு பொம்பளை பிள்ளை காதலனுக்கு போன் அடிச்சிருக்கு. போன் அடிச்ச உடனே காதலனோட அப்பா எடுத்து பேசியிருக்கார். ஹலோ யாருமா? அவன் வினோத் இல்லையா? ஏய் வினோத் இல்லை, மயிர் இல்லை, நீ யாரு? அவன் இல்லையா, அவன் மொபைல் தானே. போன வைடி முண்டை வெட்டி எறிஞ்சுடுவேன். மறுபடியும் போன் அடிச்சிருக்கா, வினோத் எடுத்துட்டார். சுமிதா சொல்றா போடங்கொத்தா. நான் சொல்ல மாட்டேன்டா, நான் வேற பையில பார்த்துட்டு அப்படப்பு நடிச்சுக்கிறேன்டா. என்னாச்சுடா? உங்க அப்பா போன் எடுத்துட்டு நீங்க ஒத்தவங்கம்மான்னு சொல்றேன். இடியட், பயப்படாதடா. தீபாவளி முத நாளே அவனை போட்டு தள்ளிடுறேன்டா. நீ வந்து நீர்மாலைக்கு மட்டும் வந்து அழுதுட்டு போயிடுறா. காதலிக்காக பெத்த தகப்பனே வெட்ட சாய்க்கிறான். யானை கதை, யானை கதை.
தொங்காசு தாண்டா. ஒரு யானை டெய்லி விராலிமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கிங் வந்திருக்கு. அப்போ விராலிமலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு எலி இந்த யானையை பார்த்துருக்கு. நானும் நல்லா இருக்கேன், கப்ளிங்கெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு இதை ரிங்கு யார்கிட்ட போய் காத்துக்குள்ளே கேட்டிருக்கு. உடனே ஒரு நாளைக்கு நான் டொங்காசு கொடுக்குறேன். யானை சொல்லியிருக்கு, இடியட், பப்ளிக்கில் செய்யக்கூடாது. பப்ளிக்கில் செஞ்சீங்கன்னா எல்லா பேரும் பைக்கை நிப்பாட்டி தவிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா விராலிமலை அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்புக்கு வந்துடுறேன் நாளைக்கு. நீ அங்கே வந்து கப்ளிங் லாங். இந்த எலியும் பார்த்தா பவுடர் அடித்து செண்டை அடித்து பயங்கரமாக டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டோடு அங்கே போயிட்டா யானையை லைன் பண்ணேன். யானை போய் நின்றுச்சு. இந்த எலி யானை முதுகில் ஏறி 2 நாளாக தேடி இருக்கு, கப்ளிங் தெரியல. படக்குன்னு முண்டை கப்ளிங்குள்ளே போயிடுச்சு. யானை பரட்டுன்னு குசை போட்டோடனே காலை கீழே விழுந்து ஒரு வழியாக கப்ளிங்கை கண்டுபிடிச்சி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ. இது ஒரு காமெடின்னு எழுத்துட்டேன். இந்த அண்ணன் எதுக்கு உள்ள நீக்கிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஒலிக்குதா, மெதுவா செய்யவா. நீ தான் யானை, நீ எலி. ஒரு சாங் பாடுவோமா? சார் போய்ங்க தங்கம். ஹலோ 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 ஹலோ. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய. சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுது. ஐயா சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. சண்டால பயவானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட வயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்ட சத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. காசு பணத்தை எல்லாம் கனியில போட்டோம் போட்டோம். காசு பணத்தை எல்லாம் கனியில போட்டு போட்டோம். காசு பணத்தை எல்லாம் கனியில போட்டோம் போட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழறங்க. என்ன நாம செய்வோம் ஐயா, எப்படி நாம வாழ்வோம் ஐயா, என்ன நாம செய்வோம் நம்ம, எப்படி நாம வாழ்வோம். குத்தி காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதி இல்லாம உணவு கட்டும் போவதிங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. பஞ்சம் எங்க போகும் மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயா பஞ்சம் எப்போ போகும் மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய. சண்டால பயமான நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமான நம்மள திண்டாட்டத்துல விடுதே. மழை இல்லை என்றால் விவசாயம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம். உலக நாட்டுக்கே அரிசி கொடுத்த தமிழன் இப்போ நம்ம மாநிலத்திலேருந்து நம்ம அரிசி வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. உண்மையிலே விவசாயத்தை பாருங்க அன்பு உறவுகளை. அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை வேண்டும் வேண்டும் என்று வீட்டிலே காத்து கிடந்தால் அந்த வேலை வரவில்லை என்றால்
நீதான் பாதிக்கப்படுவாயா என் தமிழா. அதனால் படித்த படிப்புக்கு கிடைக்காத வேலை, கிடைச்ச வேலையை பார்த்து நிம்மதியாக வாழுங்கள் இளைய சமுதாயங்களா. என்னை பொறுத்தளவு ஆடு மாடு மேய்ப்பது புனிதமான தொழில். அப்பனா நிற்கக்கூடிய எம்கேஆரும் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கெல்லாம் பெருமை. நான் படிக்கலை, அந்த வாயிலா ஜீவன் இன்னைக்கு 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றிடும். உண்மையிலே அதான் உண்மை. இதில் பெருமை இதெல்லாம் பேசக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தா ஐயா சார் போய் பேஜா இருக்கு. ஹலோ, சில பேர்லாம் பார்த்தா பெருமைக்கு சொல்லுவாங்க. பார்க்குற வேலை நிமிந்தால வேலையாக இருக்கும். போகும்போதே 10 பேர் கேட்பாங்க என்ன வேலைக்கு போகிற. 10 பில்டிங்கு விராலிமலையில் 4, மணப்பாறையில் 2 பூரா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆளுகளுக்கு பூரா வடை வாங்கி கொடுத்தே ஓஞ்சி போயிடுறேன். பார்த்தா இங்கே 15 முடைக்கு களை ஓடிக்கிட்டு இருப்பேன். கிழிஞ்ச சட்டியோட அகு அகு அகுன்னு. செய்யும் தொழிலே தெய்வம். தான் பார்க்கின்ற வேலை அடுத்தவருடன் சொன்னால் அது அசிங்கம் என்று சொன்னவன் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அப்படி சொல்லு. பாலாவா, கேபிஓய் பாலாவா, அது என் தம்பி தான். கூட்டு வரேன். நீங்கள் என்ன விளாக்குறீங்க? அவருக்கே மறந்து போச்சு. நாளை பின்ன யோசிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடும். கல்குடி ஜல்லிக்கட்டு தலைவர் ரெங்கசாமி சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. ரோபசங்கர் அண்ணே, இந்த மேடை கலைஞனாக இருந்து விஜய் டிவிக்கு போய் அதுக்கப்புறம் திரைப்பட நகைச்சுவை நடிகராக வந்த அந்த அன்னை நம்மளிடம் இல்லை. உண்மையிலே சிரிக்க வைப்பவர்கள் அதிகமாக இழக்கிறது இந்த தமிழகம். ஒரு மனுஷனை மனசு நோக்கிற மாதிரி பண்ணிவிடலாம், ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே மாதிரி சிரிப்பு என்று வந்தால் வாய் விட்டு நீங்கள் வாட்டுக்கு சிரிக்கணும். பல்லுகளில் விழுந்தாலும் பரவாயில்ல, கேன்னு சிரிக்கிறமே மனுஷன். 50 பேர் ஒரு இடத்துல சிரிச்சு கிடப்பாங்க. அங்கே போய் ஒரு ஆளுக்கு எடுத்து விட்டுருப்பேன். அவன் போய் சோக்கம் அப்படின்னா அவனுக்கு வர்ற சனிக்கிழமை தாண்டாது. இது திமிர் மயிறு தானே. பெண்களுக்கெல்லாம் இன்று வேலை சுலபமாகி விட்டது. சிலிண்டர் அடுப்பு அதானத்தா போகிற ஓக்கில் அப்படியே சட்டாக்குன்னு செய்தி வீடி பற்ற வச்சது மாதிரி தான். சட்டாக்குன்னு சொன்னோடனே தீ பிடிச்சி எரிஞ்சிடும். பழைய மாதிரி உங்களை விறக வெட்டி அடுப்புகளை ஓட்டு மலையில் நனைஞ்சு பிடிக்காமல் ஊதாங்குலையை வச்சு ஊதி அந்த ஸ்டவ் அடுப்பு பார்த்தியா, அதை அடிக்கும் போது பொம்பளையெல்லாம் தவிச்சு போகும். கிரிச்சா 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 நான் அடிச்சா அதில் ஒரு பின்னு வச்சுருப்பாங்க. அந்த பின்னை போட்டு கடிச்சுட்டேன் வீடே பிடிச்சடி. பின்னு சில வீட்டில் முறிஞ்சுக்கிறோம். பின்னு முறிஞ்சுக்கிறோம். வெளியே வந்து புரிச்சேன் பர்னாயில் போட்டு டம்மு டம்முன்னு சம்பட்டில் ஓட்டு அடித்து கடைசியில் போய் அம்புட்டும் செஞ்சு சமைக்க முடியாது. ஹோட்டலில் போய் பறக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் இருந்துச்சு. அன்றைய காலத்தில் ஆபத்து இல்லை. நடுவர் அவர்களே சிந்திச்சு பார்க்கணும். மிஸ்டர் போண்டா கோழி முண்டை சொல்ற முண்டை. நன்றி. இது எங்க ஏரியா பாச. எல்லாரும் நினைப்பிய முண்டை முண்டைன்றாங்க. எங்க ஏரியா சிவகங்கைக்கு அங்கிட்டு எடுத்துக்கிட்டா பேசுறதே அப்படித்தான் பேசுவோம் நாங்க. நேற்று வர்ற முண்டை, அப்ப நீ சொல்ற முண்டை, நீ தான் போன் அடிக்கணும் முண்டை, சரி முண்டை முண்டை முண்டைன்னு தோலையாத்திருவாங்க. அது தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு, மாவட்டங்கள் தோறும் அந்த மொழிகள் வேறு. ஆனால் தமிழன் என்றால் அது ஒன்றுதான் ஒன்றுதான் ஒன்று. அதுல இந்த பகுதி மக்களுக்கு அன்புக்கு நான் என்ன செய்ய போறேன்? கப்ளிங். அவனுக்கு என்ன எரிச்சலோ அண்ணே இல்லையாப்பா. அண்ணே உங்களுக்கு மாமா வேலை பார்க்காத ஒண்ணுதான்டா, மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் உங்களுக்காக. நான் எவ்வளவு கேவலப்படுறேன். விழா கமிட்டி நீங்க பேசக்கூடாது ப்ரோ. அவங்க பேசுனா நீங்க வான் பண்ணணும். நீங்களே பேசி கெடுத்துட்டு போகலாம் பார்க்குறீங்களா? விழா கமிட்டி ப்ளீஸ் புத்துரு அமைதியா இருங்க. ஆளுக்கு 2 லேடிஸ் நம்பர் தரேன். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டேன். கேளு கதையை. லேடிஸ் நம்பர் தரேன்னு சொன்ன உடனே அவன் உள்ளே வந்துட்டான். வந்துட்டு அவன் சொல்கிறேன், அண்ணே டீ வாங்கிட்டு வரவா? இல்லை வேணாம்ப்பா, பழம் உளுந்த வடை சுட சுட போடுறாங்க, வாங்கிட்டு வரவா? என்னடா அவன் பிரச்சனை? அந்த நம்பர் தர்றோம்ட்ட. சரின்னு நம்பரை கொடுத்துட்டேன். 1 வருஷமாக அடிச்சிருக்கேன். மறு வருஷம் அதே ஊருக்கு போகிறேன். வந்தவனே சட்டையை பிடிச்சிட்டேன். என்ன நம்பர் கொடுத்தேன்? ஃபோன் நம்பர் தான். 8 நம்பர் தான் இருக்குது. நான் 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். ஆந்திரா நம்பர்னு போகவே இல்லை. அவனை ஆந்திரா நம்பர்னு அடிச்சிருக்கேன் 1 வருஷமாக. காதலிப்பது தவறல்ல,
எல்லாரும் காதல் செய்யுங்க. பெற்ற தாய் தகப்பனும் செலுத்துவது அன்பு அல்ல, அதுவும் காதல் தான். சகோதரனும் காட்டுவது அதுவும் அன்பு தான். ஒளி ஒளி நிலையம் வைத்திருக்கின்ற எங்கள் உரிமையாளர் எங்கள் அண்ணே ஆம்பளிப்பாரெல்லாம் காட்டுவது காதல் தான். அதுக்காக அதை போட்டுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது. ஆம்பளிப்பார் டால்பின் என் தம்பி ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ நான் முதல்ல ஜாமி அழைக்கும் போது அருள் பிடிச்சி நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஜாமி அழைச்சா எனக்கு பயந்து கிடக்கு. என்ன ஒரு டால்பின் ஒருத்தன் ஆண்டான்டா, ஒரு 7 மாதம் இருக்கான். அருமையான சாமி ஆட்டம்டா. அங்கே ஒரு தப்பு அங்கன பார்த்தேன். அவனுக்கு எவனா வட்டி கொடுத்தவனா இருப்பான் போல. ஆன்னு பயந்தேன். ஸ்டாண்டுக்கிட்ட போய் விழுந்தேன். ஆத்தாடி கரண்ட் இருந்து அடிச்சு போகணும்னு இங்கே விழுந்தேன். திருப்பி வந்து இங்கே ஒரு தப்பு ஆத்தாடி இவன் நிற்கிறேன் நம்மள பொழந்துறேன். உள்ளே போனேன். உள்ளே போனால் அங்கே பார்த்தா நல்லா மாதிரி இப்படியே நின்றாங்க. படக்குன்னு தட்டியை பிடிச்சிக்கிட்டு போயிட்டேன். ஓடி போய் பார்க்குறேன், ஆளே காணாமடா. 7 வயக்காடு தாண்டி படுத்துக்கிட்டு அப்படியே வந்துச்சு ஓடிட்டேன். இல்லை சாமி தம்பி, சாமி உண்மையில இருக்குடா. ஏய் சாமி ஆட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பழைய ஆள்லாம் எங்கள் ஐயா காலத்தில் சாமி ஆடும் போது அப்படி சொல்லுவாப்பா. அருவாளை ஏறி நிற்பார். ஏர் நின்றா கீழே 15 பேர் அருவாளை பிடிச்சிருப்பார். ஊர் மக்கள்லாம் இப்போ ஆளாளுக்கு நோக்கத்துக்கு கேட்குறாங்க குறி. அந்த லோனை அடைக்கலாமா கருப்பா? என் வண்டி மைலேஜ் கொடுக்க சொல்லு. ஒருத்தன் போய் பொண்டாட்டிக்காக நேர்ந்துருக்கேன். அதிகமாக வாய் பேசுகிற ஏதாவது கட்டி போடு, குடும்பம் நடத்த முடியல. கருப்பு என்னடா கோணூசியாக வச்சிருக்காரு தைக்கிறதுக்கு. அப்பெல்லாம் ஊர் மக்கள் கேட்குற ஒரே குறிதான் கருப்பு. அப்படி ஏறி சாட்டையில் நிற்பாங்க. என்னப்பா மக்கள் கேட்குறத கேள்றா? மழை எப்போ பெய்யும் அடிப்பாங்க உக்காலை பட்டாருன்னு. 16 நாளில் கருப்பேன் மழை இறக்கித்தானே. அப்படி இறக்கி தந்தா கருப்புனை நம்புடா, முக்காலும் சத்தியமடா வலதையை குடிப்பாங்க. 16 நாளில் பேய் மழை. இப்போ வீட்டுக்கு 7 பேர் ஆடுறேன். என்னதுக்கு ஆடுறானே தெரியல. ஆறி அருவாளை ஏறிட்டேன். ஒரு இலவட்டம். ஊர் சனமே கேட்குது மழை எப்பப்பா பெய்யும். தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் 7 தசையும் அப்படியே தான் கடைசியில் கேட்டு விட்டாங்களே, நம்ம என்ன சொல்றது? மழை இவன் சாமி ஆண்டவன் கருப்பன்ட்டே மழை கேட்குறியாப்பா. அப்புறம் என்ன வானிலை ஆராய்ச்சியில் ரமன்ட்டே போய் கேட்பாங்க. அப்படியே நெளிச்சு அடிச்சான் பாரு. ஏப்பா இன்னும் 171 நாளில் மழை பெய்யும்டா. எப்படி பேஞ்சிட அவன் சொன்னது சித்திர. சாமியை நம்ம ஏமாத்துறோம்னா சாமி நம்மளை சடக்குன்னு ஜோலியாக முடிச்சு போகிறோம். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பிகளா, என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு விஷயம், உங்கள் பாட்டேன் உங்கள் அப்பா பத்த அப்பா உங்கள் அப்பா எதை குலசாமின்னு சொல்கிறாரோ அதை வீட்டில் வச்சு கும்பிடு. குலசாமியை மட்டும் விட்டுட்டு மற்ற சாமியை வீட்டுக்குள்ளே கும்பிட்டேன்னா ஓன் சாமி ஒன்ன கொடைய. எத்தனை சாமியை வேணாம் கும்பிடலாம், குலசாமியை மட்டும் வரக்கூடாது. நான் அத்தனை சாமியும் கூப்பிடுறேன். எதுக்காக? கள்ளிச்சேரி காளிமுனியம் 18ஆம் படியும் கூப்பிடுறேன். அதான் குலசாமி. அதனால் எல்லாரும் குலதெய்வத்தை வணங்குங்க. ஐயா விழா கமிட்டி, இந்த நடிகர்களுக்கு பொன்னாடை இருக்கா? அப்படியே டீ செலவு மட்டும் காலையில் 22,000 வரணும். நெருக்கி இறைச்சு. சாமி என்பது கூமாப்பட்டி ஞாபகப்படுத்திட்டாங்க. கூமாப்பட்டி அந்த தமிழனை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தங்கப்பாண்டிக்கு. தங்கப்பாண்டி இன்னும் நல்ல நல்ல ஒம்பளையா கட்டி போடுறா. நான் 5 வாரு ஒரு ஒம்பளை வந்திருக்கு, 10 கருவாடு மாதிரி. அது கண்ணே இருந்தா இல்லை ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவனுக்கு எங்கனே கவட்டுக்குள்ள மச்சம் இருக்குடா. எங்க என்னங்க இந்த தண்ணிய பாருங்க, தேனா இருக்குங்க, குற்றாலனுங்க குற்றாலம். கூமாப்பட்டிக்கு வாங்கன்ட்டேன். சீத்தமிழுக்கு போயிட்டேன். சீத்தமிழுக்கு போய் அந்த பிள்ளைய லேசு வாசா தொடலப்பா, அப்படியே பிணையிறான்டா. பெண்ணஞ்சு அந்த பிள்ளை கம்பு கூட்டு மசத்தை உதுத்து பேப்பாடு படுத்தி பாவாடைகள்லாம் கிழிக்கிறேன். நான் இங்கே மேடையில் வாக்குற ஒம்பளைய உரம் கண்ணில் போலதுன்னதும் பக்கத்தில் போய் மோந்து வாக்குறேன். முட்டை கவச்சி. விதி யாரை விட்டுச்சு? போடா பேக்குதி அண்ணன். நான் எப்படி போவேன்? நான் எந்த டிவியும் போக முடியாதுடா. என் சொந்த டிவி இந்த டிவி தான்டா. எப்படி போவேன்? என்ன ஏமே காலேன் தூதேன் எமகண்டேன். இந்த 4 பேர் அப்படியே இருக்கீங்களப்பா. அப்படியே எங்க அண்ணன் வந்திருக்கு. எங்க அண்ணன்
இலுப்பூர் பேரூராட்சி தலைவர் எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்காக அங்கு உள்ள மக்களுக்காக அண்ணே இந்த நிக்குது நன்கொடை வழங்கக்கூடிய எங்க அண்ணே வெளியூர் போயிட்டாங்க. எங்க அண்ணே பேரூராட்சி தலைவர் இலுப்பூர் செந்தில் ராஜா சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 10,001 நன்கொடை கொடுத்திருக்கிறார். நன்றி. இந்த கலையில கூத்தாடி என் மக்கள் கொடுக்குற இந்த 100-200 வச்சுட்டேன் அன்பாலயத்தில் உள்ள மக்களை காப்பாற்றிட்டு வர்றேன். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் மயம் கிடையாது. அன்புறவர்களே, நான் செய்யக்கூடிய தர்மம் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அதை நம்ம பிறந்துட்டோம், இனிமேல் இறப்பு. பிறப்புக்கு இறப்புக்கும் இடையிலே மற்றவர்களை காப்பாற்றுற பொறுப்பு ஆண்டையும் கொடுத்தது. அவ்வளோதான். இனிமேல் என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் நான் அடுத்த பிறவியில் நான் பார்க்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் அவ்வளோதாங்கய்யா. அதில் சில பேர்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க. என்னையே நீங்கள் என்ன சாதி எம்கேஆர்னு இன்றைக்கி சொல்கிறேன். என்னுடைய சாதியை இந்த மேடையில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன சாதியோ உங்களோட நான் கூட பிறந்தவே அந்த சாதி. அவ்வளோதான், முடிஞ்சு சோழி முடிஞ்சு. இவரை கொண்டு போய் அங்கே வர்றது நல்லது. இன்னும் 2 கம்பி வளைய போகுது, எப்படின்னு டியூப் லைட் உடைய போகுது. ப்ளீஸ் பாண்டா ஏலே அவங்க இழுத்து விட்டு போயிட்டாங்க, என்னைய போட்டு நோண்டா. அந்த பாண்டா எதுக்கு எடுத்தாலும் பேசுறானப்பா. தாயமங்கலத்துக்கு போய் தாயமங்கலம் முத்து மாறி சேவக்கறி பயலுகடா அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்டில் பொண்ணு. அவன் ஒரு நாள் வெளியே இருந்துக்கிட்டே வீடியோ போட்டேன். பாபா பாண்டா இப்போ வெளியே இருக்கேன். வெளியே இருக்கிற விட்ட பயலுகடா. அதுக்கு 600 பேர் லைக் போட்டுக்கிட்டு பார்த்தேன். சூப்பர் விட்டேன்னு. கொடூரமா ஏலே ஆளுக்கு இழுத்துட்டு போய் என்னைய கொண்டவன் யாருன்னா அந்த இடியப்பக்காரன் தான்டா. இந்த இடியப்பான் அது உண்மைதாப்பா. நானே நேரில் பார்த்தேன். இடியாப்பம் அந்த பையன் அம்மாட்ட போய் இடியப்பம் வந்திருக்கு வாங்கி கொடு. இருடா உங்கள் அப்பையும் சட்டையில் எவ்வளோ சில்லற காசு இருக்குன்னு பார்ப்போம். தேடி பிடிச்சி தூக்குச்சட்டியை கொடுத்து விடுது. இடியப்பம் இங்கே சொன்னவே மனப்பாறை போயிட்டேன். இடியாப்பம் எந்த ஒரு வியாபாரம் பார்த்தாலும் அன்பு வியாபாரிகளே, அதில் எல்லாமே உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. உங்கள் வயிற்றுக்காக எல்லாமே புனிதமான வேலை தான். நான் தப்பாக சொல்லலை. வியாபாரம் பார்க்குற அன்பு உறவுகள் ஒரு வீட்டில் நின்று நிதானமாக என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ சொல்லி வியாபாரம் பாருங்கள். ஐஸ் கடைக்காரன் அப்படித்தாப்பா. சின்ன பிள்ளைகளாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அங்கன்னு அமுக்க மாட்டேன். அங்கன பேங் வயசான ஆளுக ஊரா இருமிக்கிட்டே தாயை விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அங்கன போய் பேங்க பேங்க ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாக்க போகிற ஐஸ் அவங்க அங்கிட்டு பாப்பா பாப்பா. என்ன வெள்ளரிக்காய் ரொம்ப நாளாச்சு இந்த வெள்ளரிக்காய் கதை சொல்லி. எல்லாரும் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் சார் போய்வேன் புத்ரு இங்கே கவனிங்க, பாடத்தை கவனிங்க ப்ரோ. சார் போய் என் பெரிய தமையந்தேன். சைலன்ஸ் பிளேஸ். பொம்பளைய கூட அந்த கதையை கேளுங்க தாய். எங்கள் ஊர் பக்கம் உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வாட்ட காசை வெட்டி போட்டுறாதிய. எங்கள் ஊர் பக்கம் சிவகங்கை அங்கிட்டு 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 2 பொம்பளைய இந்த கேதத்துக்கு போனவளுங்க. கேதத்துக்கு போன பொம்பளைய வயக்காட்டு வழியாக நடந்து போயிருக்காளுங்க. அந்த பச்சை கொண்டு வருவாங்கல்ல அரிசி நெல்லுலாம் கொண்டு போகும்போது வெள்ளரி பழத்தை பார்த்துட்டாளுங்க. வெள்ளரி பழம் ஒவ்வொன்றும் தாலி நீக்குறக்காரை மாதிரி 3 கிலோ 4 கிலோ இந்த தண்டி கிடந்திருக்கு. இந்த 2 பொம்பளையும் பேசிட்டே போயிருக்காளுங்க. கேதத்தை கேட்குறான். வரும்போது காட்டை அழிச்சிட்டு போயிடுவான். அங்கே போய் 10 பொம்பளையை சேர்ந்து இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். என்னை பார்த்தா ஐயா நீ செய்து விடி பற்ற வச்சு அப்போ. இந்த 2 முண்டையை வெள்ளரி பழத்தை பார்த்துட்டு போனாளுகள்ல. இவளுக்கு கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு முண்டைகளுக்கு ஒப்பு வார்த்தை தெரியலை. ஒருத்தி சைஸ ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா. என்னை பார்த்தா ஐயா அது ஓம்பழத்துக்கு மேலே இருக்குமுடா. இன்னொரு ஒம்பளை அடி ஒவ்வொன்று 4 கிலோ 5 கிலோ இருக்க முடி. என்னை பார்த்தா ஐயா அன்னைக்கு காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் முடி.
அடி சத்தம்மா ஒப்பு வைக்காத அடி வேற எவ்வளையாவது பிடிங்கிட்டு போயிட போற ஆளுக. இந்த தோட்டத்துக்காரி இவ பக்கத்தில் உட்காந்து அழுததை 2 முண்டையும் பார்க்கல. அவ அடிச்சிருக்கா. அடி கண்டா அள்ளி முண்டையெல்லாம் பிடுங்கிட்டு போய் தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டு வச்சிருக்கேன். இவளுக்கு 2 பேரும் சமாளிச்சிருக்காளுங்க. ஏக்கா உங்க வளம்னு தெரியாதுக்கா, நாங்க வாரமுக்கா. தீபக் பாண்டியன், பாசறை, மலைக்குடிப்பட்டி. உண்மையிலே இந்த தீபக் பாண்டியன் நான் பேசியாவேன். மற்றவர்கள்லாம் இளைஞர் மத்தியிலே ஏதோ சொல்லி என்னென்னமோ செய்வாங்க. இந்த அண்ணே, நான் நிறைய அந்த அண்ணனை பார்த்துருக்கேன். தீபக் பாண்டியன் அண்ணன் இளைய சமுதாயத்தை பூரா ஒரே ஒரு சொல்லுவார், யாரும் குடிக்காதே தம்பியெல்லாம் சொன்னார் எங்கள் அண்ணன். அதே மாதிரி அருவாளை எடுத்துட்டு போய் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஆயுள் கைதை ஆவதை விட பேனாவை எடுத்து படித்து விட்டு பேனாதான்டா பெரிய ஆயுதம் என்று சொன்னவர் தீபக் பாண்டியன். நன்றி நன்றி நன்றி. நல்லவர்களே நான் எப்பொழுதும் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எப்படியும் டீ செலவு 1 லட்சத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சாங் பாடும். ஹலோ ஹலோ வேணா மது பழக்கம் ஏன் அண்ணன் தம்பிகளா மது பழக்கத்தை குடிச்சு நம்ம நல்ல வழக்கத்தை மறந்துட்டோம். குடிச்சு குடிச்சு வீட்டுல படுத்து கிடந்தா கொஞ்ச நாள் இல்ல குடிக்க காசு இல்லாம ஓ வீட்டை விக்கிற போது உன் சொந்த வீடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். குடிச்சதனால யாரும் சாதிச்சாகன்னு இந்த கூட்டத்துல சொல்ல முடியுமா? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுத்த மனுஷன் தமிழகத்துல ஏராளமா. இன்னாருமையே இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுக்கணும். அப்பேன் சேர்த்து வச்ச சொத்த மயன் குடிச்சு குடிச்சு அழிச்சிட்டான்னு அந்த அவ பேருக்கு ஆளாக வேணாம். இந்த பிறவி என்பது ஒரு தடவைதான். இந்த பிறவியில சாதிக்காம செத்து போனா இனிமே எந்த பிறவி நமக்கு கிடையாது. அண்ணன் தம்பிகளா, பப்புனா நிக்கக்கூடிய இந்த கோமாளி எம்கே யாரும் பெருங்கொண்ட ஒரு குடியாரே, நாம் பட்ட கஷ்டம் எங்க அண்ணன் தம்பிய நீங்க பட வேணாம். குடிச்சா ஊருலையும் நாட்டுலையும் வீட்டுலையும் நமக்கு மதிப்பு இருக்காது. மத்தவங்க வேலை பார்த்தா இவர் கலெக்டரா இருக்காரு, இவர் போலீஸா இருக்காரு, இவர் தலையாரி இருக்காருன்னு சொல்லுவாங்க. குடியாரன்னு எல்லாருமே ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, அந்த கருப்புசாமி மையம் போறேன் அவன் யாரு, அவன் பெரிய குடிகாரன் அப்படின்னு பேச்சுக்கு ஆளாக வேணாம். என் அண்ணன் தம்பிகளா, இந்த பாட்டு புடிச்சிருந்தா 4 பேரு கைதட்டுங்க. லேசுவாஜா குடிச்சிட்டு வந்த அண்ணன் தம்பிய நீ நோத்தாங்கம்மான்னு வச்சுவோங்க. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழகத்துல அல பல குடும்பம் அண்ணன் தெருவில் வாடுதன்னே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள. சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா, இடியட். சட்டை கிழிஞ்சு
சொச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கட குடியத்தான் நீ மறந்தாயா நமக்கு வேணாமது பழக்கம் குணமுனை குடி பழக்கம் வீணா உடம்பு கெட்டு குடலு வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே குடும்பத்துக்கு அரிசி வாங்க 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் இந்த குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பா நம்ம நம்பி இருக்கிற நம்ம பழகுன இந்த நண்பர்கள் எல்லாம் நம்ம பார்த்து வந்த அந்த வேலையெல்லாம் இந்த குடிநாடு இன்னைக்கு தமிழகத்துல பல உடம்பம் பச்சை உள்ள எல்லாம் தற்கொலை ஒண்ணி சாகுது அண்ணன் தம்பியெல்லாம் அந்த நிலைமை நமக்கு வர வேணாம் கொஞ்ச நாளையில நீங்களா திருந்துங்க குடிக்கிறதுக்கு எத்தனை கயிறு கட்டினாலும் நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சத்தியம் பண்ணனாலும் நம்ம குலசாமி கோயில்ல போய் கயிறு கட்டினாலும் நம்ம குடிய நிப்பாட்ட முடியாத அண்ணன் தம்பிகளா மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த பாலா போன மதுவை மறந்து நம்ம நிம்மதியா வாழ முடியும் என் அண்ணன் தம்பிகள்லாம் அப்போ துண்டு போடுறீங்களா வாங்க போ வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களே வரவேற்கும் விதமாக வெள்ளத்துண்டை போட்டு இந்த வெள்ளத்துண்டு எதுக்கு போடுற கட்டி குளிச்சா தெரியும் அழுக்கு பட்டா 60 ஏரியல் போட்டாலும் போகாது அவன் பயந்துட்டாங்களடா கமிட்டி பசங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க விழா கமிட்டி வாங்கி கொடுங்க ஏன் எல்லாருமே நம்ம சொந்தம் வந்தேன் அவர்லாம் சண்டை ஓடாதே யாரு மூஞ்சி யாரு பார்க்க போறிய நம்ம ஊருக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலேயே வெளியூர்லேருந்து வந்த எங்க அண்ணன் தம்பிய தெற்கு கொடிக்கால்பட்டி கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்பதை நான் சொல்றேன் அதான் இந்த சொந்தத்தெல்லாம் நீங்க எத்தனை விழா நடத்தினாலும் சேகரிக்க முடியாது இவங்க ஊராமே அன்பு கட்டுப்பட்டதுனால இங்க வந்திருக்காங்க ஏலே யாராவங்க ஹலோ தயவுசெய்து இந்த டொனேஷன் தரோம் வைக்கிறோம் எல்லாருமே கமிட்டி ஆள்கிட்ட கொடுங்க காலைல அண்ணன் போகல எல்லாமே கொடுப்பாங்க நாங்கள் பாக்கெட்லாம் வச்சுட்டு போக மாட்டோம் அது வந்து எங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் தயவுசெய்து சொல்கிறோம் கோச்சுக்காதீங்க இங்கே தூசி வேற இங்கே விட்டு தான் அண்ணன் தட்டி வேற விடுறாரு கொலைவீடா கொலைவிக்கு அவன் தூசியை தட்டி விடுறாரு இங்கே ஆறுமணித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு தெற்கு கொடிக்கால்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அங்கிற நான் மணிகண்டன் கிடையாது, நான் வந்து மணிமாறேன். என் பேர் தெரியாம போத்தனேன் பாரு. மிருதங்கத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட லார்டு கப்ளிங் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். பலவாத்தியத்து கொண்டிருக்கும் நமது ஊர் அருகாமல் உள்ள அண்ணே என்ன ஊர்னே எழுவன்பட்டி எங்க அண்ணே மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் எனது அன்பு பங்காளி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR அன்பாலயத்தின் நிறுவனமான MK ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பெற்றப்படுகிறது. தம்பியெல்லாம் எங்கெல்லாம் படிச்சு நல்லா அவர் சொல்றார், அவர் ஒழுங்கா அவங்களை பள்ளிக்கூடம் போக சொல்லும் முதல்லன்ட்டார். தம்பி படிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே
அம்மாட்ட செல்லை வாங்கி உருளைக்கிழங்கு செல்லை கொட்டி எங்கே போச்சு. அந்த பாட்டை பார்க்கணும். நீக்குறக்காரங்க வருவாங்க. எத்தனை கொடிய கிடக்க அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படின்னே இருப்பாங்க? இவனை கிளச்சிக்கிட்டு பாரு. அவங்க பூரா ஒழுங்கா பள்ளிக்கூடம் போக மாட்டாங்களா? இப்போ டேய் படிக்கணும்டா, படித்தா தாண்டா நாட்டில் மதிப்பு. படிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் உன்னை கேள்வி பேசுவாப்பா. படிங்கப்பா 5 வாரம் அவன் பாரு. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்காங்க. தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்புடன் அழைக்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. என் அன்பு அண்ணன் தம்பிகளா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறோம். சரி சரி, கமிட்டியில் நான் பேசி நான் மன்னிப்பு கேட்குறேன். சரி கோச்சுக்கிறா, நான் மன்னிப்பு கேட்குறேன்ட்டேன். எல்லாரும் அண்ணன் தம்பி தான். சரி நான் பேசிக்கிறேன். உன் தம்பி பேசுகிறேன். எங்கள் அண்ணன் இரு ஏன் கவலைப்படுறேன் ஐயா? பெரும்பாலும் இந்த கம்பியில் அப்படி எடுத்து வைக்க முடியுமாப்பா? இவன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டான்டா தம்பி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய தெற்கு கொடிக்கால்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. இந்த நாடகம் எதற்கு வைத்திருக்கிறார்கள், எந்த மாவட்டத்தில் வைத்திருக்கிறார்கள், யார் யார் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா விராலூர் கிராமம் தெற்கு கொடிக்கால்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு செயலாளர் இருந்தாலும் பிள்ளையார் ஜொலி ஓட்டு தொடங்கு என்பதற்கு உதாரணமாக ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவில் சந்தன காப்பு அபிஷேக விழாவை முன்னிட்டு இளைஞர், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், VKA ரெட்ரோஸ், VVA சுபாஷ் பிரதர்ஸ், டாக்டர் மதிமரியாதைக்குரிய இந்த தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை எனது அன்பு அண்ணன் மூத்தவர் மதிமரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் MBBS டாக்டர் MLA அவரது தலைமையிலும் KPA ஐயப்பன் ஒன்றிய கழக செயலாளர் மத்தியம் S நாகராஜ் விராலிமலை தெற்கு ஒன்றிய செயலாளர் விராலூர் இளங்குமரன் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மல்லியா செல்வம் ஒன்றிய கவுன்சிலர் MP பாலசுப்ரமணியன் BE ஊராட்சி மன்ற தலைவர் VLS போஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விராலூர் இவர்கள் முன்னிலும் இந்த தெற்கு கொடிக்கால் பட்டி கிராமத்தால் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு அங்கிட்டு இடம் பத்தாதுன்னு இங்கிட்டு 5 ஏக்கரை தேர்வு செஞ்சு தகர மேடையை போட்டதுக்கு மழையே வல்லை விதி. சரி, வெளியூர்லிருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்பை வாரி வழங்க இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன நாடகம் என்றால் ஸ்ரீ பள்ளிதர்மன நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நாடகத்தை கருத்துருவாங்க? நம்ம 2 மணிக்கெல்லாம் காசு வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன். கருப்பு என்னப்பா சொல்ற? விடி நடத்தணுமா? குயிலுக்கு இனிமையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, குரலோசை மங்காத ஒரு வீர தமிழச்சி, எங்களது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA வள்ளியம்மா MA படிச்சிருக்கா. நீ மூடு, 7வது ஃபெயில். அது அவள் ஆத்தா இப்போ என்சில் MAன்னா MA படித்த பிள்ளை இதுக்கு போய் மண்ணில் உட்காந்துட்டு பவுடரை போட்டுக்கிட்டு பேய் மாதிரி நிற்கிது. நீ ஏன்டா MAன்னு மொட்டையாச்சு? அவங்க ஆத்தா இப்போ என்சில் MAடா. MA ரேணுகாதேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அக்கா வீட்டுக்காரர், பெருங்கொண்ட ஒரு அட்டப்பிரச்சாலி. நாரதருடைய வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவேன். என்ன சொல்ற? 12 அண்டாவை முழுங்கணும். எனது அன்பு அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசை அமுது, இலச்சவையன் கஞ்சி ஊற்ற முடியாது, இலச்சவையை பேண்ட பைய தாண்ட முடியாது. பெருங்கொண்ட திண்ணிப்பையன் எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரிலே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு அகில உலகமெல்லாம் தெரிய வைத்தது அவனுடைய குரல் வளம்.
மணிகண்ட அவ்வளோதான். மற்ற ஆளுங்க மாதிரி நான் அப்படி பாடுவேன் இப்படி பாடுவேன்லாம் சொல்ல மாட்டேன். அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடிட்டு காலையில் 2 உளுந்த வடையை சேர்த்து வாங்கிட்டு வேனுக்குள்ளே சீட்டுக்குள்ளேயே படுத்து மொச்சம் திண்டு விட்டு குசிக்கிட்டு போவேன். வேன் டிரைவர் மூஞ்சில் அடித்து வேகத்தரையில் விழுந்து அரைச்சு. இன்னைக்கு 2 வடை சேர்த்து வாங்கி கொடுத்தேன். சாம்பார் நல்லா இருக்கும். அவன் மண்டே இப்படி சட்னி வச்சு திங்கிறியா? ஐயா எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தள்ளதவட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன பூத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சைகளதானே வண்ண பூஞ்சோளதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சைகளதானே வண்ண பூஞ்சோளதானே வெறுந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே இரச்சேல காயும் போது வாட விழா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கத புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேர கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரைய இனிக்கும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேளதானே வண்ண பூஞ்சோளதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடு காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகவோ சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு
விளக்கு போட்டா எரியும். ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கொட்டி தூரி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலது ஒட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும். செத்தாலும் என்ன பூத்த வேணும், செத்தாலும் என்ன பூத்த வேணும், செத்தாலும் என்ன பூத்த வேணும், செத்தாலும் என்ன பூத்த வேணும். அம்மா வாட்டு குத்தாட்டம் போடுறேன் பாரு அவங்க. வாடா ஆத்தா உன் சிலைக்கு அவன் சூப்பரா இவன் தான்டா ஒரிஜினல் தமிழ. பிள்ளை வந்துச்சுன்னா பெரியாஜபத்தில் போய் நீ சேனை வை, புழு புழுன்னு இருக்கும். அம்மா வாட்டுக்கு ஆண்ணேன் பாரு ஒரு ஆத்தா கொஞ்சம் நீ அதை பார்த்துருந்தா ரத்த வாந்தி எடுத்துட்டு போயிடு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்கடி குமரன் மண்டையில் மசுரலாலும் வாயிலை வெத்தலையை போட்டு மொச்சக்குன்னு அடிக்கக்கூடிய காம கொடூரன். ஒரு வெகுளியான மனுஷன் எங்க அண்ணே. ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும்? ஏன் அண்ணன் தம்பிங்களா, பெரியப்பாமைங்களா, சித்தப்பமைங்களா? ஐயா அவன் கெடுத்து புரியாம போலையே. மாடு பொடி மாடு, அது ஒரு பிளாஸ்டிக் சேரை மட்டும் கொடுத்து விட்டு அந்த மாட்டை வண்டியில ஏற்றுப்பா. ஏன் இங்கே வர்றா? ஏன் என் தம்பி லோடு மண்ணா இருப்பேன் போலடா. தம்பி உருளைக்கிழங்கு மூட அல்லு விளையாடுறா. இதுவே இப்படி தூக்குறான்னு லேடிஸ் கிடிஸ்லாம் மிஸ்டர் பாலிய வன்கொடுமை சூப்பர் ப்ரோ நல்லா டொங்காஸ் பண்ணுவான். அடே நாடகத்தை கருத்துப்படாப்பா. நாங்கள் வாரச்சிட்டு கட்டணும், அவனுக்கு உளுந்த வடை வாங்கி கொடுக்கணும், அவன் மண்டைக்கு டோப்பு செய்ய கொடுக்கணும். அவன் திருந்த மாட்டான், என்ன பண்ண காத்திருக்கானோ. மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார். செல்வம் அடிச்சு கொடுப்பான். எப்பத்தான் நீ சிரிப்ப? கடைசி காலத்துலயாவது சிரிப்பு ராசா நல்லா இருப்பா. எப்போ பார்த்தாலும் கொமட்டிக்காதுன்ற மாதிரி வெத்தலையை போடு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அன்பண்ணன் நமது ஊர் அருகாமல் உள்ள எலுவன்பட்டியை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும், அது ஆடுது வாரு, ஏதாவது கல்ல வை. ஆடப்படாது, கண்ணு வெட்டுறேன். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை பூவரசகுடியை சேர்ந்த பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி. தினசரி 500 பேத்துக்கு விபூதி அள்ளி கொடுப்பாரு. கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். பாவங்காலி, நம்ம கருப்பனுக்கு வந்ததே கவுச்சி தானே. என் அன்பு நண்பேன், வயசில் பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு 2 நண்பேன். ஒன்றும் கூலிச்சாமி, இன்னொன்று நீலகண்டேன், சண்முகம், 3 நண்பேன். நல்லா இருந்தம்பா. இப்போ எதுக்கு வந்த கவுன்சில் நிற்க போறியா? இல்லை இல்லை அதுக்கெல்லாம் இல்லை. இது வந்து நக்கல் மாதிரி தெரியுது. என்ன உன்னை மன்னிச்சு விடலாம்னு நினைச்சேன், விட மாட்டேன். இல்லை, நீ இவ்வளவு தூரத்துக்கு சொல்ற துறல கொண்டேன். இல்லை சரி, பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன் தாளம். சரி ஒரு பாட்டு பாடுங்க, நான் தாளம் போடுறேன். அவ்வளவு திமிரு வந்துட்டியா? இந்த விராலிமலை பக்கத்தில் உன் ஜோலியை முடிச்சு போறேன்.
உள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கபலடி அன்கிளியே அந்த அன்னக்கிளி ஒன்ன தேட்டத்தே ஓயே 6 மாசம் 1 வருஷம் கமான ஒரு பாடி ஓ ஏ உள்ள இருக்க போகையில என்னாச்சு என்னாச்சு என்ன வா 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 ஏய் கரெக்டா போடணும் சரி ஏன் மசுரை புடுங்கனியா அன்னத்தை பாத்தியா நீ கிண்ணத்தை பாத்தியா ஏன் நக்க போறியா ஓதட்டோர சிகப்பே என்ன ஒண்ண போறானோ ஏய் மிஸ்டர் லாடஞ்சம்பு அண்ணே பாடுனே அந்த மருதாணி கடனா கேக்கும் இன்னும் பாட்டே படிக்கலையே பாட்டு படிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள துண்டியை தாண்டி போயிட்டேன் பாட்டு படிச்சாலும் தெரியும். வாட் ப்ரோ சரி நோ கிணிக்கினி சரி ஓகே ஒன்லி கிச்சா கிச்சா சரி ஓகே சரி ப்ரோ இன்னிரண்டும் 16 வயது சரி போய் எங்கேயாவது பஜனை போட்டு பொழைச்சுக்க உன்னை வெற்றியே வருவேன் என்னடா இன்னிரண்டு 16 வயதுதான் சொன்னேன் கிஞ்சா 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 சாமி அழைக்க போறேன் மீண்டு வரப்போறேன் கருப்பேன் கருப்பனும் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டிமுனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட குரல் அப்போ சாமி அழைக்கும் போது மாலையோட ஒரு ஆள் வந்தாங்க இப்போ சாமி அழைக்கிறது எனக்கே கண்ட்ரோல் வாங்க புத்ரு திருச்சிராப்பள்ளி திருச்சியிலிருந்து வருகை தந்த எங்கள் அண்ணே முத்துக்குமார் அவருடைய நண்பர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி முத்துக்குமார் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். இந்த இதயத்தை நம்ம வளர்க்குவோம். பெரிய பெரிய உறவுகள்லாம் வந்திருக்கீங்க, நிறைய ஏழை வேலைக்கெல்லாம் செய்யுங்க. நன்றி நன்றி. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் உங்களை இந்த மேடையில் ஏற்றுவது இந்த கிராமத்துக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. அவங்கெல்லாம் கூப்பிடாம வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அண்ணன் தம்பி அண்ணன் பேர் தானே முத்துக்குமார்? மூர்த்தி அண்ணன். கண்டிப்பாக திருச்சி வர்றேன். நன்றி. நான் உறவுகளே தொடர்ந்து ஏழை வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கியே, நிறையா செய்யுங்க. நன்றி. டெய்லி 500 பேர்த்துக்கு அன்னதானம் போடுறாங்க, இதே பெரிய விஷயம். காசு இருந்தால் எல்லாரும் செய்யணும், அது செய்கிறதுக்கு மனசு வேணும். இவங்களை நான் வணங்குகிறேன். சாமி அழைப்போம், துண்டை பிடிப்போம். உனக்கு இருக்கிற டீ தரனா? திருச்சி துரைராஜ் டிஎஸ் கப்போர்ட்டிங் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங். நன்றி துரைராஜ் அண்ணே, நன்றி நன்றி. என்னப்பா அண்ணே, நான் காது ஊத்துக்கு வரலடா, நாடகத்துக்கு வந்தவன்டா. இந்த அடுத்தால தம்பி வந்தாத்தேன் மாடு பொடி மாடு. இல்லை அவனை விரட்டிக்கிட்டே இருக்கேன், என்னமோ காளை மாடு பொட்டை மாட்டை விரட்டின மாதிரியே. அப்போ அங்கனையும் விரட்டினான்ல, அவன் திருந்த மாட்டேன், விட மாட்டேன், அவன் போக மாட்டேன், விட மாட்டேன். அங்கம் தமிழர் தேசம் கட்சியின் எஸ் பெரியசாமி மேப்புதக்குடி விராலிமலை ஒன்றிய செயலாளர் மற்றும் அமர்கலம் பாய்ஸ் மணல் மேட்டுப்பட்டி என் அன்பு உறவுகள், ஏபிஜே அப்துல் கலாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எம்ஜிஆர், அதனால் என் அன்பு உறவுகள் சேர்ந்து ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வருவது வந்திருக்கிறார் எனது அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் செரலவட்டி ஸ்ரீ விநாயகா. நான் பாட்டு பாடவா? ஸ்ரீ விநாயகா மையட்டு இதுதாங்க செரலவட்டி ஊருதான் சொந்த ஊருங்க. ஸ்ரீ விநாயகா மையட்டு நூறாண்டு வாழ்க. ஸ்ரீ விநாயகா மையட்டு பல்லாண்டு வளர்க. நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள்.
நன்கொடையாளர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் VKA ரெட்ரோஸ் மற்றும் VVA சுபாஷ் பிரதர்ஸ் தெற்கு கொடிக்கால் வட்டி அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு பேரா சொல்றதுக்கு எனக்கு இருட்டுக்குள்ள கண்ணு தெரியல. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் உங்கள் அன்பை பெற்றவன். என்னுடைய வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. இன்னைக்கு மட்டும் ஒன்று சொல்றேன், கற்றுக் கொடுத்தது யாரோ, உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சது யாரோ, அவர்களை மட்டும் மறந்தம் என்றால் வாழ்க்கையில யாரும் முன்னேறவே முடியாது. என்னுடைய வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதை. மானாமதுலேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தான். எங்கள் ஊருக்கு முன்னாடி தான் 600 வருஷம் உடமரம். அந்த ஒத்த முள்ள அதிட்ட எடுக்கவே முடியாது. வெள்ளாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே எனக்கு ரொம்ப பெருமையாக எங்கேயும் சொல்லுவேன், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் இந்த கோமாளினால் கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றி கொண்டிருக்கிறேன். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லோருமே எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருமே நம்ம சாமியோட அருளோடு நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம வீட்டுல இன்னும் ஜனம் முக்கிய வழியணும். எல்லோருமே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே எல்லா மதமும் எல்லா மதத்துல உள்ள தெய்வமும் உங்க எல்லாத்தையும் 100 ஆண்டு காலம் காத்து நீங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்.